ஐயோ இந்த பாட்டு வேற. என்ன ஆச்சுயா? தூக்கம் வரலையா? போன் நோண்டின்னு இருக்கிற? ஏய் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆஹா, முருங்கக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதான் தாடிகாரன் துள்றான். ஐயோ போன்ல வேற சார்ஜ் இல்ல. இந்த சார்ஜரை எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். யோ என்னயா? என்னாச்சு? போனை சார்ஜ் போடணும். இந்த சார்ஜர் வேற இந்த நேரத்துல எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கு வாய் இருந்தா கதறிரோயா. நாள் பூரா லேப்டாப்பையும் போனையும் வச்சு நோண்டினே இருந்தா அதுவும் என்னதான் பண்ணும்? இப்ப என்ன உனக்கு பாட்டு தானே ஓணும். என்ன பாடவா? இங்க பாரு, நான் தூக்கம் வரணுங்கிறதுக்காக பாட்டு கேக்குறேன். ஓ அப்படின்றியா? சரி, உனக்கு இப்ப என்ன பாட்டு தானே ஓணும். என் போன்ல போட்டா போச்சு. போறே இல்லையா? நிறுத்துன்ற. அக்கா ஆசையா நிறைவேற்றணும்னு சொல்றான். உனக்கு அந்த நல்ல எண்ணமே இல்லையா? அப்ப நீ வேணும் அந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுறியா? ஆமா, அக்கா ஆசையா நிறைவேற்றணும் தான் அதெல்லாம் பண்றான். ஓ அப்போ சாப்பாட்டுக்கு முருங்காயில எல்லாம் பண்ணுது. யோ எனக்கு என்னயா தெரியும்? ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன். அதனால்தான் முருங்கா பொரியல், முருங்கை கீரை, முருங்கா சாம்பார்னு பெஸ்டா. என்ன மாதிரி ஒரு நல்லவன படாத பாடுபடுத்துறிய. இதெல்லாம் ரொம்ப தப்பு ராணி. ஆமாயா, நீ ரொம்ப நல்லவன் தான். ஸ்வீட்டை வாயில ஊட்டி விட்டாலும் உனக்கு கடிக்க தெரியாது. அப்படியே துப்பிடுவேல. அதனால்தான் பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். இங்க பாரு, நீ நினைக்கிறது எந்த காலத்துல நடக்கவே நடக்காது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்னயா நீ சும்மா திட்டினே இருற? தாடிகார இந்நேரத்துக்கு குளிக்கிறான் பொழுகுதே. ஐயோ என்னயா குளிக்கிறியா? கொஞ்சம் வாயை மூடு. இங்கேயாவது நிம்மதியா இருக்க விடு. சும்மா தோணன்ட்டு. ஐயோ இந்நேரத்துக்கு என்னத்துக்கியா குளிச்ச? ஏன் இஷ்டம் நான் குளிப்பேன். பேசாம இரு. என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தா நான் கடுப்பாயிரும் பாத்துக்கோ. சரியா, நான் உன்னை ஒன்னும் வெறுப்பேத்தல. நீ நல்லா தலைய தோட்டிட்டு படுனா, இல்லனா ஜல்பு புச்சுக்கும். என்னது? அதாயா சளி புச்சுக்கும்னு சொல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. அட என்னயா நீ குழந்தை மாதிரி அடம் புச்சுன்னு இருக்கிற. இரு நான் தோட்டு வரேன். இங்க பாரு, நீ எதுவும் செய்ய வேண்டாம். யோ என்னயா நீ தலைய தானே தோட்டி விடுற. என்னமோ உன்னையே கடிச்சு முடுங்குற மாதிரி வேணாங்கிற. இரு தோச்சு விடுறேன். இரு இரு சும்மா சொன்னா கேளு, கொன்றுவோம். போது விடுன்றல. போ. நயா நீ சும்மா பயந்து நடுங்குற. சரி சரி, ஒழுங்கா தலைய தோட்டின்னு படியா. என்ன கூப்பிட்டதும் அப்படியே அடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்கீங்க? அவ்வளவு பயமா? பின்ன இருக்காதா? இப்பதான் தவமணிய கொன்னிருக்கா.
அடுத்தது பொம்மை யாரை கொல்லுவாளோங்கிற பயத்துல தான் ஓடி வந்திருக்கோம். பயப்படாதீங்க. நான் உங்களை இங்க வர சொன்னதே ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கு தான். சந்தோஷமான விஷயம்னா போன தடவை மாதிரியே பொம்மையை கொல்ல தவமணியோட ஆவியை ஏவி விட போறீங்களா சாமி? அது இல்ல. ஆமா, அதுக்கு தான் பொம்மி சான்ஸே கொடுக்காம அவனை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாளே, அப்புறம் எப்படி? சித்தப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவர் என்ன சொல்ல வராருன்னு தான் கேட்க விடுங்களேன். ருத்ரா நீங்க சொல்லுங்க. அடுத்து வர்ற 18 நாள் இருக்கே, அது உங்களுக்கான பொன்னான நாள். என்ன சொல்றீங்க? அந்த நாட்கள்ல ஆன்மாக்கள் தன்னோட சக்தியெல்லாம் இழந்துடும். அந்த நேரத்துல பொம்மையும் தன்னோட சக்தியை மொத்தமா இழந்துருவா. ஆமா, அவகிட்ட இருந்து சின்ன ஒரு அசைவு கூட இருக்காது. அப்போ அவளால எங்களை எதுவுமே பண்ண முடியாதா? அவளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தை தான் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க நினைச்சது எல்லாம் சாதிச்சுக்கலாம். அப்போ அவ என்னவா இருப்பா? அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா அவ எந்தவித சக்தியும் இல்லாம, அவ வெளியே வரவும் முடியாம, அவ தன்னை மறைச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்படிதான் இருப்பான்னு நானும் நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்ல? நீங்க நினைச்சது எல்லாத்தையும் செய்யுங்க. அவளால உங்களை எதிர்த்து ஒரு புல்ல கூட புடுங்கி போட முடியாது. இந்த நேரத்துல அந்த சித்தார்த்தை ஏதாவது பண்ணா கூடவா பொம்மி வரமாட்டா? வரவே முடியாது. அது எனக்கு உறுதியா தெரிஞ்சதுனால தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. இது போதும் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு. ஏன்னா தவமணி இறந்ததுல இருந்தே எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். கண்டிப்பா இப்படி ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி பொம்மையை எப்படி இல்லாம பண்ணமோ அதே மாதிரி அவளுக்கு வேண்டிய எல்லாரையும் இல்லாம பண்ணிடுவோம். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணி எப்படியாவது ராணியையும் சித்தார்த்தையும் பொம்மி போன இடத்துக்கே அனுப்பிடணும். ஏ பொம்மி, எங்க அம்மாவையா கொன்ன? இப்ப பாரு, உன் ஆசை புருஷன், உனக்கு உதவன ராணி, இப்படி உனக்கு வேண்டியவங்க எல்லாரையும் நான் கொல்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது சித்தப்பா. அதுக்கான பிளான பக்காவா போட்டு அது எந்த இடத்துலயும் மிஸ் ஆகாம பாத்துக்கணும். இதுக்கு முன்னாடியும் பொம்மியால வர முடியாதுன்னு சொன்னப்போ ராணி எப்படியோ சித்தர்கிட்ட கேட்டு 9 விளக்க ஏத்தி வச்சு நம்மள காலி பண்ணா. இப்ப என்ன பண்ண போறாளோ? ராணியா தமன்னாவான்னு பாப்போம். அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன யோசனை? வாங்க போலாம். போலாம் போலாம். போன் அடிக்குது பாருங்க. ஹலோ ஐயா வணக்கம். தெய்வநாயகம் ஐயா தானே பேசுறீங்க? ஆமா, நான் தெய்வநாயகம் தான் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. நான் முருகையன் பேசுறேங்க ஐயா. ஐயா, நான் ஏற்கனவே அருச்சொல்லி பரமேஸ்வரி அம்மா பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க என்ன விஷயம்? அருச்செல்வி பரமேஸ்வரி அம்மா உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னு அடிக்கடி சொல்வீங்களே. அவங்க எங்க வீட்டுக்கு வரதுங்கிறது நாங்க செஞ்ச பாக்கியம். கடவுள் அந்த பாக்கியத்தை எப்ப கொடுக்க போறாருன்னு தெரியலையே. அந்த பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு இன்னைக்கு தரலான்னு முடிவு பண்ணிருக்காருங்கய்யா. என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா. அம்மா உங்க வீட்டு வழியா தான் பாத யாத்திரை போறாங்க. ஓ, நான் அம்மா கிட்ட உங்க விருப்பத்தை பத்தி சொன்னங்கய்யா. அவங்களும் வரேன்னு சம்மதம் சொல்லிட்டாங்கய்யா. அவங்கள வரவேற்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருங்கய்யா. அவங்களோட சேர்ந்து சில பக்தர்களும் வருவாங்க. அத சொல்றதுக்கு தாங்க உங்களுக்கு போன் பண்ணேன். சரி, ரொம்ப சந்தோஷம் முருகையன். நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் உடனே பண்ணிடுறேன். சரிங்க, நல்லது. அஞ்சல, அருட்செல்வி பரமேஸ்வரி அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அவங்க பெரிய சிவபக்தை. அவங்க காலடி இங்க படுறதே நம்ம வீட்டுக்கு பெரிய புண்ணியம். ஓ,
அவங்க ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல எல்லா விதமான விசேஷங்களும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அவங்கள நாம நல்லபடியா வரவேற்கணும். தாத்தா, நீங்க இம்மா தூரம் ஆசைப்படும் போது அதே சும்மா செய்யணும், சிறப்பாவே செஞ்சிடலாம் தாத்தா. அதான் ராணிங்கிறது. நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லா ஏற்பாட்டையும் பண்றோம். அம்மா ராணி, நான் என்னென்ன செய்யணும்னு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. ம். அருட்செல்வியாவது பரமேஸ்வரியாவது யாரு வந்தாலும் இந்த வீட்டுக்கு நடக்க போற கெடுதலை தடுக்கவே முடியாது. இனிமேதான் அந்த தமன்னாவோட ஆட்டமே ஆரம்பம். 2 பேர் கண்ணையும் விரல விட்டு ஆட்டுற. அத்தை, உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வாங்க. அத்தை, இன்னும் 18 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் அத்தை. என்ன தமன்னா, ஏதோ டைம் டேபிள் எல்லாம் போட்டு பழி வாங்கணுங்கிற? ஆமா, அதென்ன 18 நாளுக்குள்ள செய்யணும்? ஐயோ, ருத்ரா சொன்னதை இப்படி அக்கா கிட்ட உடறிட்டே தமன்னா. சாரி சித்தப்பா, வாய் தவறி உளறிட்டேன். இருங்க, இப்ப சரி பண்ணிடுறேன். 18 நாள் இல்ல அத்தை, இன்னும் 10-20 நாளுக்குள்ளன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சிடணும். தவளை தான் வாயால கெடுன்னு சொல்ற மாதிரி இப்படி தமன்னாவும் உளறி மாட்டிக்கிட்டாளே. பேசும்போதே இப்படி உளறா, செய்யும் போது என்னென்ன சொதப்புவாளோ, மொத்தத்துல ஆப்ப ரெடி பண்ணி என்ன அதுல உட்கார வச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. தம்பி, கைகள் ஏதாவது அடிபட்டு இருக்க தம்பி? கொஞ்சம் பாருங்க. இந்தாங்க தம்பி, உங்க போனு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த குழந்தை மட்டும் இல்லனா உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல தம்பி. கடவுள் மாதிரி வந்து உங்களை காப்பாத்திருச்சு சார். பாப்பா, யாருமா நீ? நீங்க யார் கூட வந்தீங்க? நான் எங்க அப்பா கூட வந்தேன். எங்க உங்க அப்பா? நானா? ஆமா, நீங்க தான். உங்க குழந்தைய உங்களை காப்பாத்திருக்கு. அதானே, உங்க குழந்தைய பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? அப்பா, வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். விபத்துல இருந்து தப்பிச்சதுல அப்பா ஒரு மாதிரியா இருக்காரு. அவரை பார்த்து பத்திரமா கூட்டு போமா? சரிங்க அப்பா, வாங்க. பாப்பா, நீ யாருமா? நீங்க எப்படி யார் கூட வந்த? என்ன அப்பா தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு. அவர் என்ன விட்டுட்டு எங்க போனாருன்னே தெரியல. அப்ப நீ உங்க அப்பா கூட தான் வந்தியா? ஆமா. அப்புறம் என்ன எதுக்கும் அப்பான்னு சொன்ன? நான் ரொம்ப சின்ன பொண்ணா, ரொம்ப நேரம் நான் இங்கே நின்னு யாராவது என்ன கடத்திட்டு போயிட்டா என்ன பண்றது? அதனாலதான் உங்களை அப்பான்னு சொல்லி உங்க கூட வந்துட்டேன். சரி, இப்ப நான் உன்னை கடத்திட்டு போயிட்டு என்ன பண்ணுவ? உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. நீங்க என்ன கடத்திட்டுலாம் போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். சரி சரி, நீ உன் அப்பா அம்மா கிட்ட போகணும்ல? உனக்கு உன் வீட்டு அட்ரஸ் தெரியுமா?
எனக்கு தெரியாதே. உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் தெரியுமா? ம். ஆ ஆ நம்பர் சொல்லு பார்க்கலாம். நான் ஃபோன் பண்ணி நீ என் கூட தான் இருக்கன்னு நான் அவருக்கு தகவல் சொல்லிடுறேன். பாப்பா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இல்ல இல்ல, நடுவுல ஒரு நம்பர் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாப்பாக்கு வேற அவங்க அப்பா நம்பரை சரியா சொல்ல தெரியல. இப்ப என்ன பண்றது? பேசாம நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கிற வரைக்கும் இந்த பாப்பா நம்ம கூடவே இருக்கட்டும். பாப்பா, இப்போதைக்கு நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறமா உங்க குடும்பம் எங்க இருக்கு, உன் அப்பா அம்மா யாருன்னு நல்லா விசாரிச்சு உன்னை நான் அவங்க கிட்ட விட்டுறேன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? பண்ணிடலாம் கரெக்டா இருக்கும்ல? ஆமா சார். நல்லா கேட்டுக்கங்க. இப்ப கார் வந்து நிக்கும். காரை விட்டு அவங்க இறங்கின உடனே கரெக்டா அவங்க மேல பூவெல்லாம் தூவி நல்லா மேளதாளம்லாம் வாசிச்சு அவங்கள வரவேற்கணும். எப்படி அசத்துறன்னு மட்டும் பாருங்க. என்னம்மா வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா? நல்லதா போயிட்டு இருக்கு. ஏமா ராணி, சமையல் நிலவரம் எப்படி? எல்லாம் ரெடி தாத்தா. வரவங்களுக்கு ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வரவங்கள நல்ல விதமா கவனிச்சு அனுப்பணுமா? எல்லாமே ரெடியா இருக்குது தாத்தா, ஒரு கவலையும் இல்ல. இதோ ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, பரவாயில்ல. என்னங்க, என்னாச்சு? இல்ல, அவங்களுக்கு திடீர்னு ஏதோ வேலை வந்துருச்சான், அதான் வரலையா. ஐயோ, இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கோமே, இப்ப வரலன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? என்ன தமன்னா, என்ன பண்றாங்க? யாரோ ஒரு சாமியார் வருதுன்னு இவ்ளோ கூத்து பண்றாங்க. சரியான கிறுக்கு கும்பல். ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பெருசுக்கு. என்னமோ இந்த சாமியார் அம்மா வரலன்னு சொன்னாங்க. ஆமா, வந்துட்டாங்க போல இருக்கே. வா வா வா. சரி வாங்க, வாங்க பார்க்கலாம். என்னது பூவெல்லாம் தூவுறாங்க?
என்னப்பா இது? நான் உங்களை கேட்கணும் தாத்தா. அம்மா என்னதெல்லாம்? அது ஒண்ணு இல்லப்பா, பரமேஸ்வரி அம்மா இங்க வராங்கன்னு சொல்லித்தான் இவ்வளவு ஏற்பாடும் பண்ணியிருந்தோம். ஆனா திடீர்னு அவங்க வரலன்னு போன் வந்தது. அதை அட்டன் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க 2 பேரும் இறங்கி வரவும் உங்களை வரவேற்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாப்பாவுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கறது தப்பே இல்ல தாத்தா. என்னப்பா சொல்ற? தாத்தா வெளியே நின்னு பேச வேண்டாம், உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். என்ன தமன்னா இது? சித்தார்த் யாரோ குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கான். ஒரு நிமிஷம். என்னம்மா? புதுசா நான் ஒரு இடத்துக்கு வரேன். அப்ப வலது கால் எடுத்து வச்சுதானே வரணும். அப்படியா? சரி, நீ அப்படியே வா.